உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க கூட்டுப்படையும் இஸ்ரேலும் ஒரு அநியாயமாக போரை தொடுத்திருக்கிறது. இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் ஈரான் தான் ஜெயிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் ஒரு சில நேரங்களில் நாம் ஆசைப்படுவதெல்லாம் நடந்து முடிவது கிடையாது. அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அல் குர்ஆனில் கூறுகிறான், ஒரு விடயத்தை நீங்கள் ஆசைப்படலாம், அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுக்கலாம், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள், நான் தான் அறிவேன் என்று அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கூறுகிறான். எனவே ஈரானுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கும் பலன்களையும் அதனுடைய தோல்விக்கு பின்னால் இருக்கும் பரிசுகளையும் நாம் அறிய மாட்டோம். அல்லாஹ் அஸ்ஸ வஜலே அறியக்கூடியவனாக இருக்கிறான். இந்த நேரத்தில் நாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈரானை பற்றி அல்லது பாரசீகத்தை பற்றி, அவர்களுடைய வெற்றியை பற்றி அல்லது அவர்களுடைய தோல்வியை பற்றி ஏதாவது கூறியிருக்கிறார்களா? அல் குர்ஆனும் ஹதீஸ்களிலும் ஏதாவது ஒரு விஷயம் இவர்களை பற்றி இருக்கின்றதா என்று ஆராய்வோம். அதை பார்ப்பதற்கு முன்னர் நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மறுமை நெருங்குகின்ற காலங்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக அளவு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த முன்னறிவிப்புகளின் மிக துல்லியமான அர்த்தங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் சிறந்த முறையில் அறிய முடியாது. நாம் கணிக்கும் இந்த விடயங்கள் தவறாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கணிக்கக்கூடிய விடயமும் சில இடங்களில் தவறாக இருக்கலாம். அந்த ஹதீஸ்களும் முன்னறிவிப்புகளும் உண்மையில் நிகழும் போதுதான் அதன் உண்மையான அர்த்தம் நமக்கு புரியும். எனவே அல்லாஹ்வே சிறந்ததை அறிந்தவன் என்று கூறிவிட்டு நாம் சில ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களையும் ஆராய்வோம். முதலில் தஜ்ஜாலின் வருகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஜ்ஜால் ஒரு இளைஞனாக இருப்பான், சுருண்டை முடியுடன் இருப்பான். அவனை 70,000த்திற்கு மேற்பட்ட யூதர்கள் இஸ்ஃபஹானில் இருந்து பின்பற்றுவார்கள் என்றார்கள். இப்பொழுது யூதர்கள் அல்லாத எந்த மனிதரையும் பின்பற்ற மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதன் பின்னர் யூதர்கள் அவர்களை இறைத்துதராக ஏற்பதற்கு மறுத்ததன் முதல் காரணம் அவர்கள் ஒரு அரபி, அவர்கள் யூதரில்லை என்ற காரணம்தான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா புறங்களில் வாழ்ந்த இப்னு ஸய்யாத் என்ற ஒரு யூத இளைஞனை இவன் ஒருவேளை தஜ்ஜாலாக இருக்கக்கூடும் என்று சந்தேகித்திருக்கிறார்கள். இதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு நன்றாக புரிகிறது. அதாவது நபிகளார் சொன்னதைப் போல தஜ்ஜால் ஒரு காஃபிராவான், இறைவனை மறுக்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் அவன் யூதர்களிடம் அவர்களின் மெசாயாவாக, அவர்களின் தலைவனாக செல்வான். அவர்களும் இன்னும் தங்களுடைய மெசாயா வரவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தஜ்ஜால் அவர்களிடம் அவர்களின் தலைவனாக, மெசாயாவாக செல்வான். தலைவன் என்றால் என்ன? இந்த பூமியில் இருப்பது ஒரே ஒரு யூத நாடுதான், அதுதான் இஸ்ரேல். எனவே அவன் இஸ்ரேலுக்கு தலைவனாக, ஜனாதிபதியாக, பிரதமராக மாறுவான். அங்கிருந்து இஸ்ரேலை அவன் ஆட்சி செய்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலின் ஆட்சியை பற்றி விவரித்திருக்கிறார்கள். அது உலகமெங்கும் உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஆட்சியை குறிக்கும். அவன் உலகமெங்கிலும் செல்வான், வானத்தை நோக்கி கட்டளையிடுவான், அது மழையை பொழிவிக்கும். ஒரு மூமினை இரண்டாக பிளந்து மறுபடியும் ஒட்டுவான். ஒருவனுடைய தாய் தந்தையருக்கு ஜின்களை வைத்து உயிர் கொடுப்பான். 40 நாட்கள் இந்த உலகம் முழுவதிலும் அவன் ஆட்சி செய்வான். இவை ஒவ்வொன்றும் ஆழமாக ஆராயப்பட வேண்டிய செய்திகளாக இருந்தாலும் இவை எல்லாமே நமக்கு ஒரு விஷயத்தை புலப்படுத்துகிறது. தஜ்ஜாலின் வருகைக்கு பின்னர் அவனுடைய ஆட்சி இஸ்ரேலில் இருந்து நடக்கும். அவனுடைய ஆட்சி மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும். அது வரையிலும் இஸ்ரேலுக்கு ஒரு அழிவு கிடையாது என்பதுதான் உண்மை. இஸ்ரேல் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் அது மத்திய கிழக்கையும் கைப்பற்றியாக வேண்டும். இஸ்ரேலுக்கு எதிராக, தன்னுடைய இந்த ஆசைக்கு எதிராக இருந்த அனைத்து தடைகளையும் சுவர்களையும் இஸ்ரேல் உடைத்து நொறுக்கிவிட்டது. இப்பொழுது மீதமாக எஞ்சி இருப்பது ஈரான் மாத்திரமேதான். ஈரான் தான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஹோர்முஸ் நீரிணை, இன்னும் பல போராளிகளை வைத்து, அது மட்டும் கிடையாது, பலிஸ்டிக் மிசைல்களையும் சூப்பர்சோனிக் மிசைல்களையும் சீப் ட்ரோன்களையும் வைத்து மத்திய கிழக்கில் ஒரு பிரம்மாண்டமான எதிர்ப்பை, கட்டுப்பாட்டை, இஸ்ரேலுடைய ஆசைக்கு எதிரான ஒரு முட்டுக்கட்டையை போட்டு கொண்டிருக்கிறது. எனவே ஈரான் தோல்வியடைந்தால்தான், அல்லது இன்றைய ஈராக்கை போல, இன்றைய லிபியாவை போல செயலிழந்தால்தான் இஸ்ரேல் என்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரரசு உருவாக முடியும். அதை தஜ்ஜால் ஆட்சி செய்ய முடியும். எனவே ஈரானின் வருங்காலம் எப்படி அமையும் என்பதை சிந்தியுங்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பைத்துல் மக்திஸின் எழுச்சி இத்ரிபின் வீழ்ச்சியாகும். இத்ரிபின் வீழ்ச்சி மல்ஹமாவுக்கு, தி கிரேட் வார் என்ற பெரும் போருக்கு வழிவகுக்கும் என்றார்கள். இந்த செய்தி பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஆழமான ஒரு செய்தியாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை மதீனா என்காமல் எத்ரிப் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருவதற்கு முன்னர் மதீனாவின் பெயர் எத்ரிப் என்பதுதான். நபிகளாருடைய வருகைக்கு பின்னர் தான் அது மதீனத்து நபி, நபிகளாருடைய நகரம் என்று அழைக்கப்பட்டது. அந்த நபிகளாரின் நகரத்தில் தான் மஸ்ஜிதுன் நபவி, நபிகளாருடைய பள்ளி என்ற பள்ளிவாசலும் அமைக்கப்பட்டது. அன்றைய தினத்திலிருந்து இந்த பள்ளியில்தான் அனைத்து ஆட்சி அதிகாரங்களும் நடக்கும், அனைத்து கொள்கைகளும் அனைத்து சட்டமூலங்களும் அமுல்படுத்தப்படும். எனவே மஸ்ஜித் நபவி என்பது நீங்கள் நினைப்பதைப் போல வெறும் ஒரு பள்ளிவாசல் கிடையாது. அது இப்பொழுது இருக்கும் பாராளுமன்றத்திற்கு சமனானது. அங்கிருந்துதான் அல்லாவின் அதிகாரம், அல்லாவின் ஆட்சி அனைத்து இஸ்லாமிய நிலங்களுக்கும் செல்லும். ஆனால் இன்றிருக்கும் இந்த பள்ளி மஸ்ஜிது நபவி என்று பெயரிடப்பட்டிருந்தாலும் அது மதீனா கிடையாது. நபிகளாருடைய அல்லாவின் அதிகாரத்தை அமுல்படுத்தும் அதிகாரம் கொண்ட மதீனத்து நபி, நபிகளாரின் நகரம் கிடையாது. இப்பொழுது எந்த அதிகாரமும் அற்ற எத்ரிப் ஆகும். ஆனால் மறுபக்கத்தில் ஜெருசலத்தில் இஸ்ரேல் தான் மத்திய கிழக்கின் தலைவிதியை தீர்மானிக்கிறது, அமெரிக்காவையும் கூட கட்டுப்படுத்துகிறது. இன்று இஸ்ரேல் தான் நினைத்ததை மத்திய கிழக்கெங்கிலும் செய்து முடிக்கக்கூடிய சக்தியை பெற்றுள்ளது. உலக நாடுகளாலோ, ஐநா சபையாலோ, ஐசிசியாலோ யாராலும் இஸ்ரேலை தடுக்க முடியவில்லை. இது தஜ்ஜாலின் வருகை வரையிலும் இஸ்ரேலினுடைய அதிகாரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். எனவே இஸ்ரேலின் வளர்ச்சியை அதுவரையிலும் அதன் எதிரிகளால் தடுக்க முடியாது. எனவே ஈரானின் நிலை என்னவாகும்? இந்த ஹதீஸை இன்றைய உலக அரசியலின் தன்மையை வைத்துதான் நாம் கணிக்கிறோம். அல்லாஹு ஆலம் எதிர்காலத்தில் மத்திய கிழக்கு எவ்வாறு மாறும், இந்த செய்தி எதை புரிய வைக்கும் என்பது தெரியாது. ஈரானை மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும் வரையிலும் யாராலும் தோற்கடிக்க முடியாது என்பதற்கு ஒரு சில சகோதரர்கள் ஒரு சில ஹதீஸ்களை முன்வைக்கிறார்கள். அந்த ஹதீஸ்கள் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் வசனங்களை சஹாபாக்களுக்கு மத்தியில் ஓதி காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வசனங்கள் சுருக்கமாக எதை சொல்கின்றது என்றால், அரபுகளாகிய நீங்கள் அல்லாவின் பாதையில் செயல்படுங்கள். நீங்கள் புறக்கணிப்பீர்களாகின் உங்கள் அல்லாத வேறு ஒரு சமுதாயத்தை அவன் உங்களுக்கு பதிலாக கொண்டு வருவான். அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். இது சம்பந்தமாக வரும் இன்னொரு வசனம் என்னவென்றால், இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரபுகளுக்காகவும் இவர்களுடன் சேராத பின்னர் வரப்போகிறவர்களுக்காகவும் அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். எனவே சஹாபாக்கள் இந்த வசனங்களில் அரபுகளுக்கு பதிலாக வரக்கூடிய அந்த சமூகத்தார் யார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 முறை நபிகளாரிடத்தில் கேட்டார்கள். நபிகளார் பதிலளிக்கவில்லை. 3வது முறை கேட்டதன் பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். தங்களுக்கு அருகில் இருந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது கையை வைத்து, நம்பிக்கையானது நட்சத்திரங்களைப் போல வெகு தொலைவில் இருந்தாலும் இவரும் இவர் கூட்டத்தைச் சேர்ந்த மக்களும் அதை அடைந்து விடுவார்கள் என்று நபிகளார் கூறினார்கள். இந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீகத்தை, இன்றைய ஈரானைச் சேர்ந்தவர்கள். எனவே இதை வைத்துதான் அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்ற அரபுகளுக்கு பதிலாக வரப்போகின்ற அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் இந்த பாரசீகர்கள் தான், இந்த ஈரானியர்கள் தான். இவர்களை தோற்கடிக்க முடியாது என்று கருதுகிறார்கள். ஆனால் இந்த சகோதரர்கள் கவனிக்க தவறிய விஷயம் என்னவென்றால், அந்த ஹதீஸிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய கூட்டமும் இந்த பாரசீகர்களாக, ஈரானியர்களாக இருக்க மாட்டார்கள் என்று. அந்த ஹதீஸை மீண்டும் கவனியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த நம்பிக்கையானது, இந்த இஸ்லாமானது எவ்வளவு வெகு தொலைவில் இருந்தாலும், நட்சத்திரங்களைப் போல பிரம்மாண்டமான ஒரு தூரத்தில் இருந்தாலும் இந்த பாரசீகர்கள், இந்த ஈரானியர்கள் அதை அடைந்து விடுவார்கள் என்றார்கள். அதன் அர்த்தம் என்னவென்றால்,
மஹ்தி அலைஹிஸ்ஸலாமும் அவர்களின் கூட்டமும் இவர்களில் இருந்து வெகு தொலைவில் இருக்கும். வெகு தொலைவில் இருந்தாலும் இந்த மக்கள் அவர்களை அடைவார்கள் என்று நபிகளார் கூறினார்கள். எப்படி சல்மான் பாரசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீகத்தில் இருந்தாலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்தார்களோ அவ்வாறே மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈரானியர்கள் தேடிச் செல்வார்கள். அவர் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவரை கண்டுபிடிப்பார்கள், அவரையும் அவர் மக்களையும் கண்டுபிடிப்பார்கள் என்பதே இந்த ஹதீஸின் அடிப்படையாக இருக்கிறது. ஆனால் நம் சகோதரர்கள் இந்த விஷயத்தை அதில் கவனிக்க தவறிவிட்டார்கள். தவறுவது எல்லோருக்கும் பொதுவானதே. அப்படி என்றால் இந்த ஹொராசான் ஹதீஸ்களை பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது ஹொராசானில் இருந்துதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய படையான கருப்பு கொடிகளும் வெளிவரும். இதில் ஈரானும் உள்ளடங்கும், பாகிஸ்தானும் உள்ளடங்கும், ஆப்கானிஸ்தானும் உள்ளடங்குமே என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு பதில் என்னவென்றால், அந்த ஹதீஸை நீங்கள் உற்று நோக்கி இருந்தாலே அது உங்களுக்கு புரிந்திருக்கும். அந்த ஹதீஸை நீங்கள் ஆராய்ந்தீர்கள் என்றால் அந்த ஹதீஸ் சொல்லும் தஹ்ருஜு மின் ஹுரசான், அதாவது இந்த கருப்பு கொடிகள் ஹுரசானில் இருந்து வெளிப்படுவார்கள் என்றுதான் அந்த செய்திகள் சொல்கின்றன. ஹுரசானில் இருந்து வெளிப்படுவார்கள், ஆனால் உருவாவது வேறொரு இடத்தில். அவர்கள் உருவாகப் போவதும் அவர்கள் வளர்ச்சி பெறப் போவதும் ஆட்சியை அமைக்கப் போவதும் ஹொரசானில் கிடையாது. அவர்கள் வெளிப்படும் இடம்தான் ஹொரசான். இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை அழிக்க துடிக்கும் இந்த மேற்கத்திய சக்திகளுக்கும் இஸ்ரேலுக்கும் வெச்ச செக்மேட் ஆகும். நபிகளாருக்கு அந்த படைகளும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமும் எங்கிருந்து வருவார்கள் என்பது நன்றாகவே தெரியும். அதனால்தான் யார் இந்த அரபுகளுக்கு பதிலாக அல்லாஹ் தேர்ந்தெடுக்க போகும் அந்த கூட்டம் யார் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது நபிகளார் அதற்கு பதில் சொல்லாமல் வேறொரு பதிலை சொன்னார்கள். ஒருவேளை நபிகளார் அந்த பதிலை சொல்லியிருந்தால் இன்று ஈரானை சுற்றி இருக்கும் அமெரிக்க கேம்புகள், இன்று ஆப்கானிஸ்தானை சூறையாடிய அமெரிக்கா அந்த மக்களையும் அந்த நாட்டையும் சூறையாடி இருக்கும். நபிகளாருக்கு இது தெரியும். அதனால்தான் நபிகளார் இவர்களுக்கு ஒரு செக்மேட் செய்தார்கள். அனைவரும் தோற்றுவிட்டார்கள். யார் அந்த கூட்டம் என்று நீங்கள் என்னிடம் கேட்கலாம். என்னால் எவ்வளவு கூற முடியும் என்றால், அரபுகளை போன்று அறியாமை காலத்தில் எவ்வாறு அரபுகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு ஜாகிலியா காலத்தில் தான் இந்த கூட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பற்றி அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல இடங்களில் நாம் காணலாம். அல்லாஹ்விடம் ஒரு சுன்னா, ஒரு வழிமுறை இருக்கிறது. அவன் இந்த பூமியில் பெரும் சாம்ராஜ்யங்களை, பெரும் அநியாயக்காரர்களை அழிக்க விரும்பினால் உடுக்க தெரியாத, பொருளாதார வல்லமை இல்லாத, இராணுவ சக்தி இல்லாத ஒரு கூட்ட மக்களை தேர்ந்தெடுப்பான். அவர்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்து இந்த இரண்டு பேரரசுகளையும் கவிழ்ப்பான். எப்படி அரபுகளுக்கு இஸ்லாத்தை கொடுத்து பாரசீக பேரரசையும் ரோமானிய பேரரசையும் ஒரே நேரத்தில் அந்த அரபுகள் தோற்கடித்தார்களோ அதை விட பிரம்மாண்டமான ஒரு தோல்வியை இன்றைய உலகின் பேரரசுகள் இவர்களின் கைகளால் அடைவார்கள். இன்றைய மேற்கத்தைய சக்திகள் இன்று யாரை அவர்களின் அடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த அடிமைகள் இன்றைய எஜமான்களாக இருக்கக்கூடிய இந்த அநியாயக்காரர்களுக்கு தலைவர்களாக, அவர்களின் ஆட்சியாளர்களாக மாறுவார்கள். ஹிஸ்டரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப். அவர்கள் யார் என்பதை நான் இப்பொழுது உங்களிடம் கூறினால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், நம்ப மாட்டீர்கள். இவர்கள்தானா இந்த கூட்டம் என்று கனவில் கூட நீங்கள் கற்பனை செய்திருக்க மாட்டீர்கள். நாம் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். அதற்கு முன்னர் நீங்கள் தெரிய வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதன் பிறகு நாம் அவர்கள் யார் என்பதை ஆராய்வோம். இன்ஷா அல்லாஹ் அப்பொழுதாவது ஒருவேளை நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். இறுதியாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னர் ஈரான் ஏன் செயலிழந்து போகும் என்பதை நிரூபிக்க இன்னும் சில அல் குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் நாம் ஆராயலாம். அல் குர்ஆனின் சூறாக்களான சூரத்துல் கஹ்ஃப், சூரா பனி இஸ்ராயில், சூரா துஹான் போன்ற சூறாக்கள் அணுவாயுத போரை பற்றி கூறுகின்றன. அணுவாயுத போரும் அதன் பின் வரப்போகும் வறட்சியை பற்றியும் கூறுகின்றன. அல்லாஹ் அஸ்ஸ வஜல் இதை அல் குர்ஆனில் ஒரு மிகப்பெரிய சோதனை என்று கூறுகிறான். அதாவது ஏராளமான அணுகுண்டுகள் வெடித்து விட்டால் அதிலிருந்து வெளியாகும் புகைகள், தூசுகள் இந்த வளிமண்டலத்தை முற்றுமுழுதாக மூடிக்கொள்ளும். அதனால் இந்த சூரிய ஒளியானது மேகங்களை கடந்து, தூசிகளை கடந்து, புகையை கடந்து நிலத்தை அடையாமல் இருக்கும். இதனால் தாவரங்களும் தாவரங்களை நம்பி இருக்கும் விலங்குகளும் மரணிக்க தொடங்கும். இதனால் பூமியில் மிக பிரம்மாண்டமான ஒரு பஞ்சம் வரும். மனிதர்கள் கொத்து
மூத்தாக கோடிக்கணக்கில் மரணிப்பார்கள். இந்த பஞ்சத்தை பற்றி, இந்த வறட்சியை பற்றி பேசும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வறட்சி 3 வருடம் இருக்கும் என்றார்கள். இந்த வறட்சிக்கு பிறகுதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை இருக்கும். அந்த காலகட்டத்தில் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய படைகளான இந்த கருப்பு கொடிகளும் வெளிப்படுவார்கள். அவர்கள்தான் ஜெருசலத்தை கைப்பற்றுவார்கள். அவர்களால் தான் இந்த ஜெருசலம் கைப்பற்றப்படும் என்றால் அந்த காலகட்டத்தில் நாம் இதிலிருந்து சில விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது இஸ்ரேலை இவர்களை தவிர வேறு யாராலும் தோற்கடிக்க முடியாது என்பது ஒரு கணம். இவர்களை தவிர வேறு யாராலும் முடியாதென்றால் இவர்கள்தான் அந்த காலகட்டத்தில் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் செல்லக்கூடிய அந்த வழியில் இருக்கும் எல்லா நாடுகளும் செயலிழந்து போயிருக்கும். அது ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் போன்ற எல்லா நாடுகளையும் குறிக்கும். இவர்கள்தான் இஸ்ரேலை கைப்பற்றுவார்கள் என்றால் அந்த காலகட்டத்தில் மிக சக்தி வாய்ந்த ஒரு நாடாக மாறியிருக்கும் இஸ்ரேல் அதனுடைய எதிரிகள் அனைவரையும் முறியடித்து இருக்கும். அப்பொழுதென்றால் ஈரானின் நிலை என்னவாக இருக்கும்? எனவே இதன் காரணமாக தான் நாம் ஈரான் தோல்வியடையும் அல்லது பலவீனப்படுத்தப்படும் என்று நம்புகிறோம். அல்லாஹ்வே சிறந்ததை அறிந்தவன். முன்னறிவிப்புகளை பொறுத்த வரையில் அது நடக்கும் வரையிலும் எதையும் நாம் துல்லியமாக கூறிவிட முடியாது. எனவே அல்லாஹ்வே சிறந்ததை அறிந்தவன். இப்பொழுது ஈரான் தோல்வியடையும், பலவீனப்படுத்தப்படும். ஆனால் இறுதியில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது கை வைத்து சொன்னதை போல ஈரானிய முஸ்லிம்கள் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அவருடைய படைகளுக்கும் உதவி செய்வார்கள். அவர்களுடன் இவர்களும் இணைந்து ஜெருசலத்தை வெற்றி கொள்வார்கள். அதுவரையிலும் ஈரானியர்களுக்கு இஸ்ரேலை எதிர்த்து வெற்றி கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்காது. அல்லாஹ்வே சிறந்ததை அறிந்தவன். எனவே நம்முடைய இந்த தாவா முயற்சிக்கு நீங்கள் சப்போர்ட் செய்ய விரும்பினால் பைமிய கஃபியில் சப்போர்ட் செய்ய முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.